Hello friends, welcome to Learners Forum. இந்த வீடியோல நம்ம இந்தியன் பேங்க்ல ரிலீஸ் ஆயிருக்க நோட்டிஃபிகேஷன் பத்தி தான் பார்க்க போறோம் ஃபார் அப்ரெண்டிஸ். ஸோ ஓப்பனிங் அண்ட் லாஸ்ட் டேட் டு அப்ளை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 10th இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அண்ட் லாஸ்ட் டேட் டு அப்ளை வந்து 31st of July. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடுல பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 277 வேகன்சிஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. கேட்டகரி வைஸாகவும் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக நமக்கு 1500 வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஏஜ் ஆன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் வந்து மினிமம் 20 இயர்ஸ் இருக்கணும், மேக்ஸிமம் 28 இயர்ஸ் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கிராஜுவேட் டிகிரி இன் எனி டிசிப்ளின். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிசிப்ளின் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ண கிடையாது. And should have completed and have passing certificate for their graduation after 2020 கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து எலிஜிபிள். அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்க்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மேத்ஸ் வெப் போர்ட்டலில் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். இது வந்து கண்டிப்பாக நம்ம பண்ணணும். ஸோ இதில் வந்து எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிற தனியாக வீடியோவே நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. அதனுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். செலெக்ஷன் ப்ராசஸில் ஃபர்ஸ்ட்டு நமக்கு ஒரு ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. இதில் 4 பார்ட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஆப்டிடியூட் அண்ட் கம்ப்யூட்டர் நாலேஜ் 25 questions 25 marks, டியூரேஷன் வந்து 15 minutes. ஜென்ரல் இங்கிலீஷுக்கு 25 questions 25 marks 15 minutes. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ்க்கும் பார்த்தீங்கன்னா 25 questions ஈச், மேக்ஸிமம் 25 marks அண்ட் டியூரேஷன் வந்து 15 minutes. ஸோ டோட்டலாக நம்ம 100 questions 100 marks 60 minutesக்கு நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் நெகட்டிவ் மார்க்கிங்கும் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1/4 of the mark will be deducted for wrong answer. லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பீரியட் ஆஃப் என்கேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 12 months அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டைஃபண்ட் வந்து மெட்ரோவில் இருக்கவங்களுக்கு 15,000 அண்ட் ரூரல் ஏரியாவில் இருக்கவங்களுக்கு 12,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 500 rupees ஃபார் ஜென்ரல் கேட்டகரி. அண்ட் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்க இந்த கேட்டகரிஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே இல்லை. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 ப்ரொசீஜர் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன், செகண்ட் வந்து ஃபீஸ் பேமெண்ட். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கேட்டிருக்க ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் எல்லாமே வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஸோ நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க கேட்டிருக்க இந்த ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் இது எல்லாமே வந்துட்டு எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற அந்த ஃபார்மேட்டை நம்ம பார்த்துக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே கொடுத்துருக்க இந்த மேத்ஸ் வெப் போர்ட்டலுக்கு போகணும். அதில் நம்ம என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்ரெண்டிஸ் இன் இந்தியன் பேங்க் அப்படின்றத கிளிக் பண்ணி நியூ ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணணும். இதில் நம்மளோட நேம், காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், இமெயில் ஐடி எல்லாமே வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இதில் நமக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகி கொடுக்கும். அதை நம்ம கண்டிப்பாக ஃப்யூச்சருக்கு யூஸ் பண்ணுவோம். அதை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் அதுக்கப்புறமா அவங்க கேட்டிருக்க பர்டிகுலர்ஸ் ஒன்றுமே நம்ம ஃபில் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபீ பேமெண்ட், அதையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அது போக லாஸ்ட்டாக நம்ம அப்லோடிங் ஆஃப் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அண்ட் ஆல் த ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் அவங்க கேட்டிருக்கிறது எல்லாமே வந்து நம்ம அப்லோட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் இதை பண்ணோம் அப்படின்னா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதை முடிச்சதுக்கப்புறமா ஃபீ பேமெண்ட் இது வந்து நம்ம ஆன்லைன் மோடில் தான் பண்ணணும். எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து என்னென்ன அப்படின்றத வந்து செப்பரேட் அனெக்ஷனாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன், ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து நம்ம க்ராஸ் செக் பண்ணிக்கணும். ஸோ டெஸ்ட்டுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு என்னென்ன டெஸ்ட் சென்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பொறுத்து நம்மளுடைய நியரஸ்ட் லொக்கேஷனை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம்.
அண்ட் இப்போ வந்து டாக்குமெண்ட்ஸுக்கான கைட்லைன்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ். ஸோ எப்படி நம்ம ஸ்கேன் பண்ணணும், எப்படி நம்ம அப்லோட் பண்ணணும், எந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு ஸ்கேனிங் அண்ட் அப்லோடிங் ஒர்க் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க கொடுத்துருக்க இந்த ஃபைல் சைஸ், ஃபார்மேட், என்ன ஃபைல் டைப் அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுதான் வந்து கரெக்டாக நம்ம அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு அனெக்ஷர்ஸ் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேட் வைஸில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் டே பார்த்திருந்தோம் 200க்கு மேலே நமக்கு வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருந்தது. டூ 277 வேகன்சிஸ் நமக்கு இருக்குது. ஸோ இதுதான் இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.